அன்புமணி ராமதாஸின் தமிழக உரிமை மீட்பு பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். அன்புமணி ராமதாஸின் தமிழக உரிமை மீட்பு பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான விரிசலானது விரிவடைந்து வருகிறது. இரண்டு பேரும் தனித்தனியாக பாமக நிர்வாகியிடம் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி அரசியல் அரங்கை பரபரப்பாக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் நேற்று தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பிரச்சார பயணத்தை சென்னை அடுத்த திருப்போரூரில் அன்புமணி ராமதாஸ் நேற்று தொடங்கினார். 100 நாட்கள் முக்கிய தொகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளையும் மக்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். டாக்டர் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த பயணத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று போலீஸ் டிஜிபிக்கு ஒரு மனு ஒன்று அளித்திருந்தால் தான் பாமக நிறுவனர் எனவும் அன்புமணி என்னிடம் எவ்வித அனுமதியும் பெறவில்லை எனவும் அவருடைய நடைப்பயணம் பாமகவில் மேலும் குழப்பத்தை உண்டாக்கும் எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் வழிவகுக்கும் எனவும் எனவே அவருடைய இந்த பயணத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவில் கூறப்பட்ட விவரங்களை சுட்டிக்காட்டி டாக்டர் அன்புமணி ராமதாஸின் நடைப்பயணத்திற்கு தடை விதித்ததாக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவார் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டதாகவும் நேற்று தகவல்கள் வெளியானது. இந்த உத்தரவு அடிப்படையில் அனைத்து போலீஸ் காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிகளுக்கு இந்த விவகாரத்தை தேவையான நடவடிக்கை எடுக்கவும் டிஜிபி அந்த சுற்றறிக்கையில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் நடைபயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில அதனை மறுத்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபயணம் திட்டமற்றபடி நடைபெறும் என்று அன்புமணி அவர்களின் ஆதரவாளரும் மாநில நிர்வாகிக்கூடிய பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நன்றி கதிரவன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.